அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக நீலகிரி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கோத்தகிரியில் சாலைகளின் இரு புறங்களிலும் திரண்டு பொதுமக்கள் அங்கு அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கோத்தகிரியில் சாலையின் இருபுறம் திரண்டு மக்கள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். 2 நாள் பயணமாக நீலகிரி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சாலையின் இருபுறமும் திரண்டு கோத்தகிரியில் மக்கள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் உதகை சென்றிருக்கிறார். உதகை சென்றக்கூடிய முதலமைச்சரை பொதுமக்கள் திரளான பேர் சாலையின் இருபுறக்கும் நின்று வாழ்த்து தெரிவித்தும் வரவேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர்கள் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அங்கு பொதுமக்களை சந்திக்கிறார், பொதுமக்களுடைய குறைகளை கேட்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அலுவல் சார்ந்த பணிகளையும் புதிய திட்டங்களையும் அதேபோல பல்வேறு கட்டிடங்களையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர்கள் 2 நாள் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது நீலகிரி சென்றிருக்கிறார். நீலகிரி சென்றக்கூடிய முதலமைச்சர்களை கூட்டியிருக்கக்கூடிய மக்கள் மழையும் பொருட்படுத்தாமல் சாலையில் நின்று வரவேற்றப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்தும் தற்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியும் அவர்களுடன் முதலமைச்சருடன் வரவேற்று வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் முதலமைச்சர்கள் உதகையில் தங்கியிருந்து அங்கு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். புதிய பணிகளுக்கு துவக்கியும் வைக்க இருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முதலமைச்சர்கள் உங்கள் தொகுதியின் முதலமைச்சரின் அடிப்படையில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர்கள் இன்றைய தினம் உதகை சென்று அங்கு பொதுமக்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்று காலை முதலே தொடர்ச்சியாக பொதுமக்கள் திராவிட சாலையின் இருபக்கம் நின்று தங்கள் மாவட்டத்துக்கு வரும் முதலமைச்சரை வரவேற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.